என்னோட டே 3 ப்ராக்ரஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் போக முடியல. இப்போ ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் தான் திருப்பியும் போக முடியுது. பட் இந்த மாதிரி டைமில் போகிறதுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்வெட் ஆகும் நார்மலாக மார்னிங் போகிறதோட. பட் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு 2 days ஒரு எக்ஸப்ஷன் வச்சுக்கோங்க. பட் அதே மாதிரி எனக்கு ஸ்கின்னு கருப்பாகிறது வெள்ளையாகிறது அதிலலாம் டோட்டலாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. சன் பாத் எடுத்தா விட்டமின் சி கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ சம்திங் லைக் தட். எனிவே இட்ஸ் அ குட் ஃபார் எவ்ரி திங். ஓகே, இப்போ நான் இன்னைக்கு ஒரு 4 kilometers கவர் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நேற்று போனேன், உடம்புலாம் வலிச்சுது. பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கு. சரி, ஓகே, ஜேர்னி முடிச்சிட்டோன்னே உங்களை அப்டேட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 kilometer கவர் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட டார்கெட் வந்து 4 kilometers. பட் இப்பயே மூச்சு தட்டுது, இப்பயே முடியல, ரொம்ப சோர்வாக இருக்குது. பெயின்லாம் வருது, பேக் பெயின்லாம் வருது. பட் நான் ஓவர் வெயிட்டு 120 kgs. இது வந்து எப்போ 3 days பிஃபோர் நான் வெயிட் போட்டது 120 kgs 3 days பிஃபோர். பட் இப்போ என் வெயிட் எவ்வளோன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரோடு வந்துட்டேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 meters கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது 1 kilometer and 200 meters கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஸ்டெப்ஸு வந்து அவங்களோட பாஸ்டர் வந்து எப்படி நடக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து எப்போவுமே இப்படி நடப்பேன், காலை வந்து வி ஷேப்பில் வச்சுட்டு. பட் இதை நான் வந்து இப்பயே பழகிக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 kilometers and 400 meters கவர் பண்ணியிருக்கேன். 2400 meters கவர் பண்ணியிருக்கேன். இது மேலே முடியல, 4 kilometers கவர் பண்ண முடியல. ஏன்னா இது 3rd day, நம்ம 120 kgs வேறு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் டே நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வாங்க என்னோட ஆஃப்டர்நூன் ஃபுட் பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட ஃபுட்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இது நான் டெய்லியும் என் உணவில் எடுத்துக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ உடம்பு இளைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஒரு 4 கடி கடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நல்ல விஷயம் இருக்குது. அப்புறம் எக்கு நான் எப்போவுமே எடுக்கிறது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து புதினா ஜூஸ். எங்கள் அம்மா சொன்னாங்க இதில் நல்ல விஷயம்லாம் இருக்குன்றது. ஸோ எனக்கு இதில் என்னென்ன நல்ல விஷயம்ன்றதுலாம் எனக்கு தெரியல. அப்புறம் கர்டு, இதுவும் நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஆஃப்டர்நூன் ஃபுட்.